அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட ஒப்பீனியனை வந்து சொல்கிறேன். தவறாக இருந்தால் சுட்டி காட்டுங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், ஈரான் இஸ்ரேல் வாரம் வந்து எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து உலகத்தையே நான் வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுவேன், ஓகேவா? ரெண்டாக பிரிப்பேன். பிரித்து ஒரு கூட்டம் என்னன்னு சொன்னால் இபிலீஸும் தஜ்ஜாலிய கூட்டமும், ஓகேவா? ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இஸ்லாமும் இஸ்லாம் மேலோங்கிறதுக்காக பாடுபடக்கூடிய மக்கள், ஓகேவா? இது ரெண்டு. இப்போ இந்த கூட்டத்தில் யார் யார் இருக்கா, அதாவது இப்லீஸோட கூட்டத்தில் யார் யார் இருக்கான்னு சொன்னால், அமெரிக்கா இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, சவுதி இருக்குது, யுஏஇ இருக்குது, கத்தார் இருக்குது, குவைத் இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, ஓகேவா? இஸ்லாம் மேலோங்கிறதுக்காக பாடுபடக்கூடிய கூட்டத்தில் யார் இருக்கான்னு சொன்னால் ஈரான் இருக்குது, ஓகேவா? நான் இப்படி சொல்கிறதுக்காக நான் ஈரானுடைய இந்த ஷியா கொள்கையை வந்து சரி காண்றேன், அது வந்து ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு கொள்கை அப்படின்ட்டுலாம் நான் வந்து சொல்ல கிடையாது, ஓகேவா? ஷியா கொள்கையை நம்மளால் ஏற்றுக்க முடியாது தான், அதை ஒருபோதும் நம்ம சரி காணவும் இல்லை, ஓகேவா? இவங்க ஈரான் வந்து இவங்களுக்கு எதிராக, அதாவது இப்லீஸ் கூட்டத்துக்கு எதிராக ஈரான் வந்து நிற்கிது, அது அந்த ஒரே காரணத்துக்காக இவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை அப்படின்ட்டு நான் வாதிக்கலை, ஓகேவா? இன்றைக்கி இவங்க வந்து இந்த சைடில் நிற்கிறாங்க, ஈரான் வந்து நிற்கிறாங்க. அதன் காரணமாக தான் நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் வந்து ஈரானுக்கு ஆதரிக்கிறேன். இவங்க கொள்கை தண்டிக்கப்படலாம், ஓகேவா? இவங்களுடைய கொள்கை தண்டிக்கப்படலாம்னா நான் எதை சொல்கிறேன்னு சொன்னால், எதிரிகள் மூலியமாக இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்டலாம், இவங்கள வச்சு அல்ல இவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டலாம், ஓகேவா? இவங்களுடைய அந்த ஷியா அந்த அந்த வெறி வந்து எப்படி சொல்ல, இவங்க மைண்டில் இருந்து எல்லாம் வந்து நீக்கலாம், ஓகேவா? அது மேபி இந்த வாரில் நடக்கலாம். இவங்களுடைய கொள்கை பலவீனம் அடையும் அப்படின்றது நான் வந்து பலவீனம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன், ஓகேவா? ஏன்னா இந்த கொள்கையை வச்சு மொத்த இஸ்லாத்துக்கான கொள்கையை நம்ம வந்து உலகத்துக்கு காட்ட முடியாது. ஏன்னா உங்கள் கொள்கையில் நிறைய ஓட்டைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் கூடிய விரைவில் சரி செய்யப்படலாம். அது வந்து இமாம் மஹதியால் சரி செய்யப்படலாம்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன், ஓகேவா? அதனால் என்னுடைய கருத்து நான் வந்து அது உளவியல் தான், ஓகேவா? ஓகேவா, கரெக்டான. ஏன்னா மக்கள் வந்து அப்படி வந்து நினைப்பாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் இப்படி வந்து நினைக்கிறேன், ஓகேவா? இவங்க வந்து இந்த கூட்டத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க வந்து, அதுவும் இல்லாமல் இவங்க வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமை வந்து அவங்க வந்து காட்டி தான் ஃபைட் பண்ணுறாங்க, ஓகேவா? நான் வந்து இஸ்லாத்துக்காக பாடுபடுறோம் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுறாங்க. அதை வந்து எதிரிகளும் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதுவும் அவங்களும் வெளிப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து எந்த இஸ்லாமை கொண்டு வந்தாலும் சரி, அது நீங்கள் ஷியாவாக இருக்கட்டும், சுன்னியாக இருக்கட்டும், இஸ்லாம்னாலே நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறான். இதெல்லாம் நாங்கள் பரப்பவே விட மாட்டோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஈரான் வந்து எது ஈரானுடைய கேமே என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியும். நம்ம இதை வந்து ஒரு சாதாரண வார்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது அப்படி கிடையாது. இது வந்து என்னென்னா, எல்லா ஒட்டுமொத்த உலகத்துடைய ஆணி வேறே அறுத்து பிடுங்குற மாதிரி உள்ள ஒரு விஷயம், ஓகேவா? இவ்வளோ நாள் அவங்க வந்து வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஆட்டங்கன்றோம். ஈரான் மட்டும் ஜெயிச்சிருச்சுன்னா அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து என்ன ஈரான் ஜெயிக்குது, தோக்குது, ஈரானுடைய கொள்கையை நான் வந்து ஆதரிக்க கிடையாது, ஓகேவா? ஈரான் நிற்கிது, சண்டை போடுது, அதை வந்து இஸ்லாத்தை வந்து முன்னிறுத்தி சண்டை போடுது, அதோட இஸ்லாம் தப்பு தான், ஓகேவா? அது கூடிய விரைவில் இறைவனால் சரி செய்யப்படலாம், எது இடணுமோ அல்லாஹால, ஓகேவா? அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து எப்படி சொல்ல ஈரானுக்கு ஆதரிக்கிறேன். வலைக்கும் அஸ்ஸலாம். என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, என்னுடைய புரிதல், நம்ம என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் கொள்கை அப்படின்னு சொல்கிறீங்க, சுன்னி கொள்கை, ஷியா கொள்கை அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் மைய நீரோட்ட அஹ்லு சுன்னாவும் சரி, ஷியாக்களும் சரி, அடிப்படைகளில் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு ஓர் இறைவனை வணங்குதல், இறுதி இறை தூதரை ஏற்றுக்கொள்ளுதல், இறை தூதரை இறுதியான முத்திரை நபியாக ஏற்றுக்கொள்ளுதல், அதற்கு பிறகு ஒரே கிப்லாவை முன்னோக்கி தொழுதல், வேதங்களையும் இதுக்கு முன்னாடி உள்ள தூதர்களையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொள்ளுதல். இதுதான் வந்து ஈமான் என்றால் என்னன்னு கேட்கப்பட்ட பொழுது நபிகளார் சொன்னது. இந்த விஷயத்தில் மைய நீரோட்ட இஸ்னாஷர் ஷியாக்கள், அதாவது இப்போ ஷியாக்களுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளின் வழிகேடுகள் அதெல்லாம் இருக்குது, அஹ்லு சுன்னாலையும் இருக்குது, ஷியாக்கள்லாம் இருக்குது. இப்போ வழிகேடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவு, அது ஷியாவாக இருந்தாலும் சரி, சுன்னியாக இருந்தாலும் சரி,
ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய மோனோபொலி கிடையாது. ரெண்டு தரப்புலையும் வழிகேடுகள் இருக்குது. அதனால் நம்ம அந்த வழிகேடுகள், வழிகேடர்கள், அந்த வழிகேடான பிரிவுகள், குழுக்களை பற்றி நம்ம பேசலை. மையமாக இருக்கிற அந்த ஷியாக்கள், சுன்னிகளுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அடிப்படைகள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இப்போ நான் ஷியாக்களோடு சுன்னிகள் வேறுபடுறத விஷயங்களை, அதாவது நான் மறுபடியும் சொல்கிறது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக, இப்போ இது இங்கே ஈரானை பற்றி பேசும்போது, ஈரானுடைய அரச சிந்தனா பள்ளி அப்படின்னு பார்க்கும்போது, மதுஹப் அப்படின்னு பார்க்கும்போது, பன்னிருவர் ஷியாக்களினுடைய மதுஹப். உதாரணத்திற்கு ஜாஃபரி ஃபிக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யமனில் வந்து இமாம் ஜெயித் இப்னு ஜெயினுல் ஆபிதீனுடைய ஃபிக்கு. ஸோ ஈரானில் வந்து இஸ்னாஷர் ஷியாக்கள் மெயினு, யமனில் வந்து ஜெய்தி ஷியாக்கள். அப்போ இந்த இஸ்னாஷர் ஷியாக்கள், ஜெய்தி ஷியாக்கள், இவர்களில் மெயினாக மைய நீரோட்டை, உதாரணத்திற்கு இமாம் ஹாமினேனுடைய நிலைப்பாடும் கொள்கையும் பார்வையும் கண்ணோட்டங்களும் எப்படி அப்படின்னு ஒரு உதாரணத்திற்கு நம்ம எடுத்துக்கிட்டால் அடிப்படைகளில் எந்த மாறுபாடுமே இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு அவர்கள் வந்து என்னுடைய பார்வை, இது என்னுடைய பார்வையில் அவர்கள் வந்து சகோதரர்கள் தான். இன்ஃபேக்ட் தௌஹீதில் ரொம்ப கராராக இருக்கிறாங்க. நபியை இறுதி நபியாக தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. அலி ரதியுல்லாஹு அன்ஹுவை நபி தோழராக தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை இமாம்களில் முதல் இமாமாகவும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா இஸ்னாஷர் அப்படின்னு சொல்லும்போது 12 இமாம்கள், அலி ரதியுல்லாஹு அன்ஹு முதல் இமாம், இறுதியாக இமாமுல் மஹதி அவர்கள் வரை 12 இமாம்களை ஏற்றுக்கொள்ளும் அந்த, அதாவது தலைவர்களாக, இமாமாக, ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளும் அந்த சிந்தனா பள்ளி மதுஹபு தான் இஸ்னாஷர் அந்த பிரிவு. ஸோ அப்போ அலி ரதியுல்லாஹு அன்ஹு நபித்தோழர் என்பதையும் தாண்டி நபிகளாரால் நியமிக்கப்பட்ட முதல் இமாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இமாம் அலி வந்து ஃபர்ஸ்ட் இமாம். அதற்கு பிறகு வரிசையாக இமாம் அல் ஹசன், இமாம் அல் ஹுசைன், அதே மாதிரி இமாம் ஜெயினுல் ஆபிதீன் அலி இப்னு ஹுசைன், அதே மாதிரி இமாம் முஹம்மது அல் பாக்கர், அதுக்கு பிறகு 6வது இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் மூசா அல் காதிம்னு வரும் பேர், மூசா இப்னு ஜாஃபர் சாதிக், அதே மாதிரி அலி இப்னு மூசா, முஹம்மது இப்னு அலி. அதாவது அலி இப்னு மூசானா அலி அர் ரிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அலி இப்னு மூசா, முஹம்மது இப்னு அலி, அலி இப்னு முஹம்மத். அதே மாதிரி 11 ஹசன் இப்னு அலி அல் அஸ்கரி, ஹசன் அல் அஸ்கரின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக முஹம்மது அல் மஹதி. சரிங்களா, மொத்தம் 12 இமாம்கள். இதில் வந்து அவங்க அலி ரதியுல்லாஹு அன்ஹுவை தங்களுடைய இமாம்களில் முதல் இமாமாகவும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அகீதா அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோமோ அந்த அகீதா சார்ந்த விஷயங்களில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஷியாவில் எந்த வேறுபாட்டையும் நான் பார்க்கல, சுன்னி ஷியாவுக்கு மத்தியில். ஆனால் சுன்னத் ஜமாத்தில் இருந்து, அஹ்லு சுன்னாவுல் ஜமாவில் இருந்து ஷியாக்கள் எந்த விஷயங்களில் வேறுபடுறாங்களோ அது அகீதா சம்பந்தமான விவகாரமாக நான் பார்க்கல. உதாரணத்திற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அலிதான் ஹலீஃபாவாக வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது மைய நீரோட்ட இஸ்னாஷர் ஷியாவுனுடைய ஒரு முக்கிய நிலைப்பாடு. இது அகீதாவுனுடைய பிரிவு கிடையாது. இது ஈமானையும் குஃப்ரையும் பிரித்தறிவதற்கான ஒரு அளவுகோல் கிடையாது. அது இப்போ இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் அது ஈமான் என்றும் இஸ்லாம் என்றும், இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது குஃபர் என்றும் இல்லை. அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டில் அஹ்லு சுன்னாவோடு ஷியாக்கள் வேறுபடுறாங்க. அதே மாதிரி அந்த 3 அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு முன்னாடி உள்ள 3 ஹலீஃபாக்களினுடைய தெரிவு, அவர்களுடைய நியமனம், அவர்களுடைய சட்டப்பூர்வ தன்மை, இதை வந்து ஷியாக்கள்னால் நம்ம குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் இஸ்னாஷர் ஷியாக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவர்கள் அங்கீகரிக்கலை. இப்போ மறுபடியும் ஒன்ஸ் அகெயின், இப்போ சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களில், ஈமானையும் குஃபரையும் பிரித்தறியக்கூடிய விஷயங்களில் இதுவும் உள்ளடங்காது. அப்படி உள்ளடங்குவதாக பிற்காலங்களில் இந்த சூடோ சலஃபிகள், மதுஹலிகள்லாம், வஹாபிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போய் 4 ஹலீஃபாக்களை அல்லது ஹலீஃபாக்களினுடைய சட்டப்பூர்வ தன்மையை ஏற்றுக்கொள்வதும் அகீதாவுனுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற அளவு கொண்டுட்டு போகிறாங்க. அப்படி இல்லை, அது நபிகளாருனுடைய வழிமுறையும் இல்லை,
திருக்குரானும் அதை வலியுறுத்தவில்லை. அப்படி இருந்திருந்தா நபிகளார் அதை கூறியிருந்தா முதல் ஹலீஃபாவுடைய தெரிவில் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வந்திருக்காது. அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஷியாக்களினுடைய வேறுபாடை பற்றி சொல்லும்போது நான் பார்க்குறதுல அது கருத்து வேறுபாடுகள் தானே தவிர அது அக்கீதாவுனுடைய பிரான்ச்சஸாக நான் பார்க்கல. உதாரணத்திற்கு இந்த முத்தா திருமணமாகட்டும், அதே மாதிரி இன்னும் சொல்கிறதா இருந்தால் இந்த திருக்குரான் வரலாற்று ஓட்டத்தில் அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் திருக்குரானில் இடைச்செருகல்கள் நடந்தது, அல்லனா திருக்குரானில் சில வசனங்கள் நீக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிற அந்த பார்வையாகட்டும், இது மைய நீரோட்ட ஷியாயிசத்தினுடைய பார்வை கிடையாது. வரலாற்று ஓட்டத்தில் ஷியாக்களில் சிலர் இந்த ஒரு பார்வையை கொண்டிருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இஸ்னாஷியர் மெயின் ஸ்ட்ரீம் ஷியாயிசம், ஈரான் ஷியாயிசம் இதை வலுவாக மறுக்குது. இல்லை, திருக்குரான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எந்த விதமான இடைச்செருகல்களுக்கோ கூட்டல் கழித்தல்களுக்கோ உள்ளாகாமல் அதனுடைய இன்டாக்டாக தான், அசல் தன்மையோடு தான் வந்திருக்குங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயம் அல் காஃபில, அதாவது ஹுலைனியினுடைய எப்படி நமக்கு புகாரி இருக்குதோ அந்த மாதிரி அவர்களினுடைய முக்கிய ஹதீஸ் கிரந்தங்களில் ஒன்றான அல் காஃபில கூட இது சம்பந்தமான தகவல்கள் இடம்பெற்றிருந்தாலும் அல் காஃபியினுடைய எல்லா ஹதீஸுகளையும் தகவல்களையும் ஷியாக்கள் இஸ்னாஷர் ஷியா தரப்பு சஹீஹாக 100 விழுக்காடு புனிதமாக சரியானதாக பார்க்கவில்லை. ஸோ அப்போ இதுவும் ஷியாயிசத்தினுடைய ஒரு, ஷியாக்களில் சிலர் அப்படி செய்யலாம், ஆனால் இது ஷியாயிசத்தினுடைய ஒரு பார்வை, ஒரு நிலைப்பாடு இல்லை. அப்படி நிலைப்பாடாக இல்லாத பட்சத்தில் இது அக்கீதா சம்பந்தமான ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கல. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுவை டிவைன் ஸ்டேட்டஸுக்கு உயர்த்துறதும், அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நபிஸ்தானத்துக்கு உயர்த்துறதும் இதெல்லாம் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் பண்ணக்கூடியது. இதுக்கும் மெயின் ஸ்ட்ரீம் ஷியாயிசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் செய்யும் பொழுது இது அக்கீதாவில் பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் மெயின் ஸ்ட்ரீம் ஷியாயிசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால என்னுடைய பாயிண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உதாரணத்திற்கு இந்த தஹரீஃபுல் குரான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ நம்ம தக்கியா குற்றச்சாட்டும் ஷியாக்கள் மீது பொதுவாக வாரி இறைக்கப்படுகிறது. இதில் ஒரு விஷயத்த, அந்த தக்கியா விஷயத்தில் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதாவது தக்கியா அப்படிங்கிறது ஷியாயிசத்தில் இப்போ திருக்குரானில் நிர்பந்தத்திற்கு உள்ளாகக்கூடிய பட்சத்தில் உயிரே போகும் என்கிற பட்சத்தில் அவர்கள் ஒரு ஹராமான விஷயத்தை, உதாரணத்திற்கு இப்போ பன்றிக்கறி சாப்பிட்டாதான் நீ உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற சூழல்ல, ரொம்ப நிர்பந்தமான சூழல்ல சாப்பிடலாம் அப்படிங்கிற அனுமதி இருக்கிற மாதிரி ஷியாயிசத்தில் தக்கியா அப்படிங்கிறது சிச்சுவேஷனலாக தான் இருந்திருக்கு. உதாரணத்திற்கு மிக எக்ஸ்ட்ரீமான, ரொம்ப தீவிரமான ஆபத்தான சூழ்நிலையில், அதே மாதிரி வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனில் தக்கியாவை அவர்கள் பின்பற்றினார்கள், பின்பற்றலாம் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்து ஷியாயிசத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இதை ஷியா வெறியர்களும் ஷியாக்கள் மீது கொண்ட வெறுப்பில் வன்மத்தை கக்கக்கூடியவர்களும் பொதுவாக இப்போ ஷியாயிசத்தினுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடமையாக, ஃபர்து மாதிரி அவர்கள் மீது பொதுவாக திணிக்கிறார்கள். இது ஆரம்ப கட்டத்தில் ஷியாக்கள் உதாரணத்திற்கு மைனாரிட்டியாக இருந்த காலகட்டங்களில், இப்பவும் மைனாரிட்டியாக தான் இருக்கிறாங்க, பட் வரலாற்றினுடைய இஸ்லாமிய வரலாற்றினுடைய துவக்க காலகட்டங்களில் அவர்கள் சத்தியம் என்று கருதிய விஷயத்தை சேஃப்கார்ட் பண்ணுவதற்கும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அவர்கள் எதையெல்லாம் அசத்தியம் என்றும் யாரை அசத்தியவாதிகள் என்றும் கருதினார்களோ அவற்றை எதிர்த்து போராடுவதற்கும் முடியாத ஒரு சூழ்நிலையில், உதாரணத்திற்கு அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பட்சத்தில் அது அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் அவர்கள் தக்கியாவை பிரயோகித்தார்கள். அப்படியான சூழ்நிலைகளில் தக்கியா பிரயோகம் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் இஸ்னாஷர்னுடைய அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் தக்கியா. ஆனால் இது நிறைய மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இந்த தக்கியாவை. இப்போ உதாரணத்திற்கு முஸ்லீம்கள், சுன்னத் ஜமாத் முஸ்லீம்களை கூட, அஹ்லு சுன்னா முஸ்லீம்களை கூட உதாரணத்திற்கு ஸ்பெயினில் பெர்சிக்யூட் பண்ணப்படும் போது, சரிங்களா, கிறிஸ்தவர்களால் ஸ்பெயினில் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும்
கொலைவெறி ஆட்டங்களுக்கும் ஆட்படுத்தப்படும் போது அவர்களுடைய இருப்பே கேள்விக்குறியான சூழல்ல வெளியில் கிறிஸ்தவர்களாக நடித்து கொண்டு முஸ்லிம் அல்லாதவர்களாக காட்டிக்கொண்டு உள்ளார்ந்த ரீதியில் தங்களுடைய நம்பிக்கைகளை பேணி வந்தார்கள், அதை நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். சரிங்களா? இது சிச்சுவேஷனல். திருக்குரான் சொல்றது மாதிரி அந்த சூழ்நிலைக்கு அப்படி செய்தால்தான் நீங்க எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ரீதியில உங்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் தக்க வைத்துக் கொள்ள, அதாவது உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும், உங்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ரீதியில எப்படி முஸ்லிம்கள் சுன்னா முஸ்லிம்களே பல நேரங்களில் பிரயோகித்திருக்கிறார்களோ வரலாற்று ஓட்டத்தில், அந்த மாதிரி ஷியாயிசத்திலும் இது சிச்சுவேஷனல் தான், கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணப்பட வேண்டியதை தவிர இது பொதுவான ஒரு ஜென்ரல் நாம் கிடையாது, ஒரு ரூல் இல்லை. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா இன்னைய தேதிக்கு ஷியாக்களை விட சுன்னி முஸ்லிம்கள் தான் தக்கியாவை அதிகமா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அப்படி சுன்னிகள் தான் தக்கியாவை அதீதமாக நடைமுறைப்படுத்துவதன் காரணமாகத்தான் எண்ணிக்கை அளவில் ஷியாக்களை விட அதிகமாக இருந்தும் சுன்னி நிலப்பரப்புகளும் அந்த நிலப்பரப்பின் மக்களும் திருக்குரான் சுன்னாவை புறந்தள்ளிவிட்டு தங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அறிஞர்களையும், குறிப்பாக அதிகார வர்க்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய மன்னர்களுடைய பேட்ரோனேஜில் இருக்கக்கூடிய அறிஞர்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த அறிஞர்கள் இந்தந்த சூழ்நிலைக்கு நீங்க சேஃபா வாழணும், நீங்க எப்படி பாதுகாப்பாக வாழணும், உங்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் தக்க வைத்து கொண்டு உங்களுடைய உயிரை பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும் என்றால் நீங்க என்னென்ன, அதாவது நடைமுறைக்கு பொருந்துவது போல் நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்யணுமே தவிர திருக்குரான் சுன்னாவின் கட்டளைகள், ஏவல் விளக்கல்கள், வழிகாட்டல்களை இந்த சூழ்நிலையில இத்தகைய விவகாரங்களுக்கு நீங்கள் பின்பற்றினால் அது நன்மைகளை விட அதிகமாக தீமைகளைத்தான் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு ப்ராபகண்டாவுடைய காரணத்தினால இன்னைய தேதிக்கு சுன்னி முஸ்லிம்கள் தான் அதிகமாக தக்கியாவை பின்பற்றுகிறார்களே தவிர ஷியாக்கள் அல்ல. ஷியாக்கள் திருக்குரான் சுன்னாவை நோக்கி மீண்டதனுடைய விளைவு தான் இன்னைய தேதிக்கு முஸ்லிம்களினுடைய இஸ்லாத்தினுடைய எதிரிகளை எதிர்த்து சுன்னிகளை விட ஷியாக்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைய தேதிக்கு நபிகளாரும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இருந்திருந்தால், உத்தம சத்திய நபித்தோழர்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்களோ அதை ஷியாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுன்னி உலகம் அமைதியாக மௌனமாக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்னைய தேதிக்கு தக்கியாவை ஷியாக்களை விட என்ன கேட்டால் தக்கியாவிலிருந்து விடுபட்டு ஷியாக்கள் குர்ஆன் சுன்னாவை நோக்கி, குர்ஆன் சுன்னாவுடைய கட்டளைகள், ஏவல் விளக்கல்கள், வழிகாட்டல்களை நோக்கி மீண்டு விட்டார்கள். ஆனால் ஷியாக்களை தாண்டி சுன்னி உலகம்தான் இன்றைக்கு தக்கியாவை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஷியாக்களை விட தக்கியாவில் ஊறி போயிருக்கிறது இன்றைக்கு சுன்னி உலகம்தான். ஏன்னா அவர்களுக்கு இன்னைய தேதிக்குன்னு சொல்றதை விட கடந்த 100 ஆண்டுகளில் என்னைக்கு இந்த தேச அரசுகள் எல்லாம் உருவாகி அதில் ஏகாதிபத்திய சியோனிசத்திற்கு அடிமை சேவகம் செய்வதற்கான மன்னர்கள் இந்த தேச அரசுகளில் அமர்த்தப்பட்டார்களோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இந்த அதிகார வர்க்கத்தின் கீழே இருந்த உலமாக்களைத்தான், அவர்களுடைய அதிகார வர்க்கத்தின் நலன்களுக்கு ஏற்ப அவர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் அவர்களுடைய வழிகாட்டல்களையும் தான் இந்த சுன்னி உலகம் பின்பற்றி கொண்டிருக்கிறதை தவிர திருக்குரான் சுன்னாவை அல்ல. அப்படி திருக்குரான் சுன்னாவை பின்பற்றி இருந்தால் இன்னை தேதிக்கு முஸ்லிம் ஜியோனிஸ்டுகளாகவே மாறியிருக்கும் இந்த அரபு அடிமை மன்னர்கள் அந்த நிலப்பரப்புகளை ஆண்டு கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். அப்போ அவர்கள் சுன்னி உலகம்தான் இன்றைக்கு தக்கியாவை அதிகமாக நடைமுறைப்படுத்துகிறதை தவிர ஷியாக்கள் அல்ல. இன்றைக்கு சுன்னி உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு திருக்குரான் சுன்னாவை விட அவர்கள் யாரை சீரிய அறிஞர்கள் என்று கருதுகிறார்களோ அவர்களுடைய வார்த்தை தான் முக்கியமானதாக இருக்கிறதை தவிர அதைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்களே தவிர திருக்குரான் சுன்னாவை அல்ல. அப்படி அவர்கள் பின்பற்றி இருந்தால், உதாரணமாக இன்னைக்கு நபி பிறந்த மண்ணில் இன்னைக்கு இப்படியான ஒரு ஆட்சியாளர் அந்த குறுகிய நிலப்பரப்பை சர்வாதிகாரமாக ஜியோனிச ஏகாதிபத்திய அடிமையாக அவர்களுடைய பாலிசிஸை நடைமுறைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்திருக்கு, குரான் சுன்னாவுக்கு புறம்பாக ஆண்டு கொண்டிருந்திருக்க மாட்டார். சரிங்களா? ஸோ அப்போ தக்கியா மோட்ல இன்னைக்கு ஷியாக்களை விட சுன்னிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். சுன்னிகளை விட ஷியாக்கள் இன்றைக்கு குரான் சுன்னாவை நோக்கி, இன்றைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஷியா உலகம் திருக்குரான் சுன்னாவை நோக்கி மீண்டு அதை அளவுகோலாக கொண்டு முக்கியமான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த சமூக, அரசியல், பொருளாதார, இராணுவ, நிர்வாகம் சார்ந்த விவகாரங்களில் குரான் சுன்னாவை பின்பற்றி கொண்டிருக்க, குரான் சுன்னாவை நோக்கி மீண்டு இருக்கிறது. சரிங்களா? தக்கியா மோட்ல இருந்து விடுபட்டு. சரிங்களா?
ஸோ இது ஒன்று. அதே மாதிரி நம்ம இன்னும் பல விஷயங்களை வந்து சொல்லலாம். ஷியாக்கள் பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால் வழிகேடுகள் இருக்குது, நம்ம அதை மறுக்கல. எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் இருக்கிறாங்க. அதாவது அன்னை ஆயிஷா மீது அவதூறு பரப்புவதும் பழிச்சொல் சொல்வதும், அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஷியாக்கள்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை முனாஃபிகீன்கள் மாதிரி பேசுறது, இதெல்லாம் மைய நீரோட்ட ஷியாயிசத்தினுடைய நிலைப்பாடு கிடையாது. ஸோ அதனால் என்னுடைய ஆய்வுக்குட்பட்டு, என்னுடைய பார்வைக்குட்பட்டு, ஷியா சுன்னிக்கு மத்தியில் என்னை பொறுத்தவரை நான் பெருசாக எந்த வேறுபாடையும் பார்க்கல. எக்ஸப்ட் சில விவகாரங்களில் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வலுவான கருத்து வேறுபாடுகளை தவிர இஸ்லாமிய அடிப்படைகளில் எந்த வேறுபாடுகளையும் பார்க்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஷியா சுன்னி அப்படிங்கிற பிளவு வந்து ஒரு எந்த அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா இன்னைக்கு சுன்னிகள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ, இன்னைக்கு ஷியாக்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ தலைமைத்துவம் சம்பந்தமா, அதே நிலைப்பாட்டில் அன்றைய காலகட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்திலேயே ஒரு சாரார் அலி தரப்பின் பக்கம் நின்றார்கள். அலிதான் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர், பொறுப்பேற்க வேண்டும் என்று நின்றார்கள். இன்னொரு சாரார் அன்சாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நின்றார்கள். இன்னொரு சாரார் முஹாஜிர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நின்றார்கள். ஆக மொத்தத்தில் ஃபித்னா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உமர் அவர்கள் அபூபக்கர் அவர்களை கை காட்ட எல்லாரும் பையத் கொடுத்தார்கள். கொடுக்காம ஒரு சில சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்களும் இறுதியாக உம்மத்தின் நலம் கருதி பையத் கொடுத்தாங்க. ஆனால் பையத் கொடுத்தாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சார்பாக நின்னவங்க அப்படி தான் நின்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சார்பாக நின்னவங்க அப்படி தான் நின்னாங்க. அந்த அந்த முரண்பாடு, கருத்து முரண்பாடு இருந்தது. ஆனால் அந்த கருத்து முரண்பாடுகள் வந்து ஒரு சாராரை ஷியா என்றோ இன்னொரு சாராரை சுன்னி என்றோ சொல்லவில்லை. ஒன்று, இன்னைக்கு நம்ம சொல்றது மாதிரி பிரிக்கிற மாதிரி பிரிக்கப்படலை. இன்னொன்று, ரெண்டு, நம்பர் 2 வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஹிலாஃபத்தை, சட்டப்பூர்வ தன்மை, ஹிலாஃபத்தினுடைய லெஜிட்டிமேசியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த வட்டத்தை விட்டு வெளியில் தள்ளப்படவில்லை. அல்லனா இது ஒரு அகீதா சம்பந்தப்பட்ட விவகாரமாக பார்க்கப்படவில்லை, அல்லது ஒரு ஈமானையும் குஃபரையும் பிரித்தெறியக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படவில்லை அன்றைய காலகட்டத்தில். அதனால் என்னை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படிங்கிற ஸ்பிளிட்டு வந்து, அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா இது தவறான நிலைப்பாடு, தவறான பார்வை அப்படின்னு சொல்லுவேனே தவிர ஷியாக்கள் விஷயத்தில் அதாவது கொள்கைக்குள்ளால கொண்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா அது கொள்கைக்குள்ளால கொண்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு என்னுடைய புரிதலின்படி அந்த அளவுக்கு பாரதூரமான விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் கொள்கைன்னு கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா வெறுமனே சஹாபாக்களினுடைய சில விஷயங்களை விமர்சித்தார்கள் என்ற காரணத்திற்காகவே நம்ம வந்து அவர்களை இஸ்லாத்தினுடைய ஃபோல்டை விட்டு வெளியில் தள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகும். அது அப்படி இல்லை யதார்த்தத்தில். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஜமல் போரில் நீங்களும் நானோ பிரசன்னமாக இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவேளை ஜமல் போரில் அந்த சூழலில் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட தான் நின்றுப்பேன். அப்போ அதை நான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இயல்பாகவே அன்னை ஆயிஷா, தல்ஹா, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமுடைய நிலைப்பாடு தவறு. அவர்களுடைய இந்த விஷயம் வந்து அன்னைய தேதிக்கு டீவியேஷனாக பார்க்கப்பட்டது. டீவியேஷன்னா இஸ்லாத்தினுடைய கோர் புரிதலில் இருந்து பிறழ்ந்து செல்லக்கூடிய ஒரு விஷயமா அந்த கிளர்ச்சி பார்க்கப்பட்டது. அப்போ என்னுடைய புரிதல் அன்றைய காலகட்டத்தில் நான் வந்து ஜமல்ல இருந்திருந்தா அப்படிதான் இருந்திருக்கும் இயல்பா, அலி ரலியல்லாஹு அன்ஹுவோடு நான் இருக்கக்கூடிய பட்சத்தில். அப்போ ஷியாக்கள் வந்து தங்களுடைய இந்த விமர்சனங்களை இன்னைக்கு வைக்கிறாங்கல்ல, அதனுடைய பேசிஸ் இதுதான். புரியுதுங்களா? ஐதர் ஒரு சைடு சரியாக இருக்கணும், இன்னொரு சைடு தவறாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல நின்று அவங்க வந்து இந்த விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க. ஆனால் அதில் நம்ம வந்து தீவிரமாக சென்று முனாஃபிக்கீன்கள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை நம்ம வந்து சரியான நிலைப்பாடுன்னு நம்ம சொல்லலை. இன்ஃபேக்ட் வழிகேடுன்னு கூட சொல்லலாம். அப்படியான வழிகேடர்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஷியாயிசத்துக்குள்ளால ஷியா லேபிளில் இருக்கிறாங்களே தவிர அவங்க வந்து ஷியா கொள்கையை ரெப்ரசன்ட் பண்ணவில்லை. அதுதான் என்னுடைய பாயிண்ட். இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் அது கொள்கை அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையில் நான் அதை சேர்க்கலை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஹாமினே, இப்போ உதாரணத்திற்கு இமாம் ஹாமினேயினுடைய கொள்கை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் அல்லாவை வணங்குகிறார், இறைவனுக்கு இணை கற்பிக்கவில்லை, இறை ஏகத்துவத்தில் உறுதியாக உள்ளார், நபிகளாரை இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டுள்ளார், நபிகளாரனுடைய சுன்னாவை பின்பற்றி ஒழுகுகிறார், கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறார், 5 நேர தொழுகையை பேணுகிறார், ரமதான் மாதத்தில் நோன்பை நோக்கிறார், ஹஜ்ஜி செய்கிறார், வானவர்களையும் வேதங்களையும் மறுமையும் நம்புகிறார்.
இந்த அடிப்படைகளில் இப்போ ஒரு எனக்கும் ஹாமினே அவர்களுக்கும் எந்த வேறுபாட்டையும் நான் பார்க்கல. ஏன்னா ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது மன் சல்ல ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅகல தபீஹத்தனா ஃபதாலிக்கல் முஸ்லிமுல்லதி லஹு திம்மத்துல்லாஹி வ திம்மத்து ரசூலிஹி. சரிங்களா? ஃபலா துஃபிருல்லாஹ ஃபீ திம்மத்திஹி. இதுதான் ஹதீஸ். அதாவது யாரெல்லாம் நம்முடைய தொழுகையை தொழுகிறார்களோ, நம்முடைய கிபிலாவை முன்னோக்குகிறார்களோ, அதே மாதிரி நாம் ஹலாலாக அறுத்த உணவு, அதாவது அந்த மிருகங்களை உண்ணுகிறார்களோ, அவர்கள் முஸ்லிம்கள் அல்லனா அவர் ஒரு முஸ்லிம். எந்த மாதிரி முஸ்லிம்னா, அவர் அல்லாஹ்வுடைய தூதரனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம். சரிங்களா? அப்போ என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்ப அந்த பாதுகாப்பை நீங்கள் மீறாதீர்கள், அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பை ப்ரொடெக்ஷனை நீங்க வயலேட் பண்ணாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல. ஸோ அப்போ ஹாமினே அவர்களுடைய கொள்கையும் இதுதானே இல்லையா? அப்போ இதில் எங்கிருந்து நான் அவருடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறுன்னு சொல்ல முடியும்? இப்போ பிதாசுதன் பரிசுத்த ஆவி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவனுடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு. இப்போ உதாரணத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய இறுதி தூதர் அல்ல, இறை மகன் ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவனுடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு. காதியானிகள் இருக்கிறாங்க. காதியானிகளை பொறுத்த வரைக்கும் இறுதி நபி ரசூல்லா முத்திரை நபி கிடையாது, அவருக்கு பிறகு நபி வருவாங்கங்கிற ஒரு பிலீஃபில் இருக்குது. மிர்சா குலாம் அகமது காதியானியை அவர்கள் ஒரு நபியினுடைய நீட்சியாக பார்க்குறாங்க. அவர்களுடைய கொள்கை இஸ்லாத்தினுடைய கோரில் கை வைக்கக்கூடிய விஷயம். அப்போ அவர்களுடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு. அப்போ இந்த மாதிரியான இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் எதையும் தகர்க்கக்கூடியதா ஷியாயிசம் இல்லை, அதாவது மைய நீரோட்ட ஷியாயிசம் இல்லை. அப்படிங்கும்போது நான் அவர்களை பொதுவாக ஒரு முஸ்லீம்களாக தான் பார்க்குறேன். ஆனால் பல்வேறு விவகாரங்களில் நான் சில ஸ்டாண்டை நான் தவறுன்னு நான் கருதுகிறேன். புரியுதுங்களா? அந்த ஸ்டாண்டை எடுத்துருக்கக்கூடாது அவங்க. இந்த உதாரணத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் குந்து மௌலா ஃபஹாதா அலியுன் மௌலா அல்லாஹும்ம வாலி மன் வாலா வாதி மன் ஆதான்னு சொல்கிறாங்க. அதாவது யாருக்கெல்லாம் நான் மௌலாவாக இருக்கிறேனோ அவருக்கு அலியும் மௌலான்னு. நம்ம அதை டீட்டெயில்டாக பேசலை, விரிவாக நம்ம அதை உள்ளே போகல. இந்த ஹதீஸை இமாம் ஹாமினை உட்பட இஸ்னா அஷர் ஷியாக்கள் எப்படி பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இது அலி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய அப்பாயின்மெண்ட்டாக, அதாவது தனக்கு பிறகு ஆட்சியாளராக வருவதற்கு தகுதி படைத்தவர் அலிதான் அப்படிங்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்டாக ஷியாக்கள் பிலீவ் பண்ணுறாங்க. வேற நான் எப்படி பிலீவ் பண்ணுறேன்னா, இல்லை இது அலி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய சிறப்பை, அதாவது ஒப்பீட்டளவில் அவருடைய ஃபதாயில்களில் ஒரு ஃபதாயிலை உயர்த்தி சிறப்பித்து உன்னதப்படுத்தி மேன்மைப்படுத்தி கூறிய ஒரு கூற்றுதானே தவிர்த்து அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்பாயின்மெண்ட் தான் நேரடியாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கலாமே, எனக்கு பிறகு அலிதான் ஆட்சியாளர்னு. அப்படி எங்கேயுமே சொல்லலை. ஆகையால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நபிகளார் அப்பாயின்ட் செய்யவில்லை இந்த ஹதீஸ் மூலமாக, இந்த கூற்று மூலமாக அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அப்போ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அவங்க ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அந்த ஹதீஸை, நான் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறேன். ஷியாக்கள் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, சுன்னிகள் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அப்போ இன்டர்பிரிட்டேஷனில் பிரச்சனைகள் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் சரின்னு நான் சொல்கிறேன், இல்லை அவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் சரின்னு அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இது நம்ம என்ன பார்க்குறோம், இது கொள்கை சார்ந்த, இல்லைன்னா ஈமானையும் குஃபரையும் பிரித்தெறியக்கூடிய சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. அப்படிங்கும்போது இது கருத்து முரண்பாடுக்குரிய விஷயம்தான். அப்படிங்கும்போது அவர்களுடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஏன்னா இதே கொள்கையில் அன்னைக்குமே இருந்தாங்க சஹாபாக்கள். மிக்தாத் இப்னு அல் அஸ்வத், அபூதர் அல் கஃபாரி, அம்மார் இப்னு யாசிர், சல்மான் அல் ஃபாரிசி, இவர்களெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் தான் நின்னாங்க. அவர் தான் ஆட்சி பொறுப்பில் ஏற வேண்டும் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் பயத் கொடுக்கவில்லை. அப்போ இது அவங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றலை, அவர்களை வழிகேடர்களாகவோ இல்லைன்னா அவர்களை ஷியாக்களாகவோ ஆக்கலை. அவர்கள் சுன்னிகளாகவும் இல்லை. அஹ்லு சுன்னா அப்படிங்கிறது பின்னாடி தான் வருது, பனு உம்மையா ஆட்சி காலத்தில். அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஷியா சுன்னி அப்படிங்கிற வேறுபாடு எந்த அர்த்தத்தையும் கொடுப்பதில்லை. ஆனால் கடுமையான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய செக்டாரியன் ஷியாக்களும் ஷியாக்களுக்குள்ளால் இருக்கிறாங்க.
இமாம் ஹாமினை மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இமாம் ஹாமினி தான் நிறைய சுன்னி புக்ஸை வந்து ஃபார்சி மொழிகளுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். ஏன்னா அவர் சுன்னி புக்ஸை சுன்னி புக்ஸாக பார்க்கல, இஸ்லாமிய புக்ஸாக பார்க்குறாரு. இப்போ இதுதான் அந்த வேறுபாடை நான் சொல்கிறது. இப்போ நான் எப்படி ஷியாக்களினுடைய நிறைய புக்ஸை படிச்சிருக்கிறேன், நான் அது ஒரு இஸ்லாமிய புக்ஸாக தான் பார்க்குறேன். ஆனால் நான் கருத்து முரண்படுற இடத்துல நிறைய இடத்துல முரண்படுறேன். இப்போ நியாயப்படுத்த முடியாத விஷயங்களை நம்ம நியாயப்படுத்துறே கிடையாது. தவறுங்கிற விஷயத்த நம்ம தவறுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் உடன்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது அடிப்படைகளில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கங்கிறதுனால, இப்போ நான் எப்படி ஷியாக்களினுடைய முக்கியமான அறிஞர்கள், இந்த ஃபெனாட்டிக்ஸு, கடும்போக்குவாதிகள், தீவிரமாக நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடிய ஷியாக்களினுடைய செலிபிரிட்டி ஸ்காலர்ஸ் இவங்களை பற்றி சொல்லலை. உண்மையிலே அறிஞர்கள் என்று சொல்லப்படும் தகுதி வாய்ந்த ஷியா அறிஞர்களுடைய நூல்களை படிக்கும்போது உள்ளபடியே ஒரு இஸ்லாமிக் ஃபீலை, டச்சை, ஒரு உணர்வை நீங்கள் அந்த புக்ஸில் உணரலாம். அதே மாதிரி தான் ஹாமினை வந்து மௌதூதி, மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லா, சையத் குத்துப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல்களெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் சையத் குத்துப் வந்து மயில்கற்கள் எல்லாம் சஹாபாக்களை பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. அந்த முதல் தலைமுறை பற்றி தான் அவர் அந்த புக்ஸில் ஃபுல்லாக பேசுவார். இப்போ சஹாபாக்கள் மீது ஜென்ரலாக உள்ள கண்ணோட்டம் என்னென்னா, ஷியாக்கள் வந்து சஹாபாக்களை வந்து சபிப்பார்கள், இல்லைன்னா இழி சொற்கள் பயன்படுத்தி கேவலமாக பேசுவார்கள், எதிர்மறையான சொற்கள் பயன்படுத்துவார்கள். அப்படி இருந்திருந்தார்னா ஹாமினை வந்து இந்த புக்கை மொழிபெயர்த்திருக்கவே மாட்டார். இப்போ அவர் வந்து சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகளை எந்த ஸ்தானத்தில் வைக்கணுமோ அங்கே தான் வைக்கிறார். இறைவன் வந்து யாரை குறித்து ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று வசனங்களை இறக்கிறானோ அந்த சஹாபாக்களை அந்த இடத்துல தான் அவர் வச்சு பார்க்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த சஹாபாக்களின் அணியில் இருந்த, அதாவது அப்துல்லா இப்னு உபை இப்னு சல்லூல் போன்ற நயவஞ்சகர்களையும் அவர் உள்ளபடியே தோலுரிக்கிறார். இப்போ நம்ம ஒரு பர்சனாலிட்டியினுடைய நேம் தெரியும். உஹுது போர்க்களத்தில் நபிகளாரோடு சென்ற 1000 சொச்சம் பேரில் 300 சொச்சம் பேர் இப்னு உபை இப்னு சல்லூல் என்ற முனாஃபிக்கால் மூளைச்சலவை செய்யப்பட்டு பின்வாங்குகிறார்கள். அப்போ இந்த 300 பேரும் சஹாபாக்கள் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க, முனாஃபிக்கின்கள் லிஸ்ட்டில் தான் வருவாங்க. ஆனால் இன்னொரு தரப்பினர் வந்து நபிகளாரை பார்த்த எல்லோருமே சஹாபிகள், பேசின எல்லோருமே சஹாபிகள்னு ஒரு பொருத்தப்பாடு இல்லாத ஒரு வியாக்கியானத்தை, வரை விளக்கணத்தை முன்வைக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டை நம்மளும் எடுக்கல, ஹாமினையே அப்படி பார்க்கல. உள்ளபடியே இஸ்லாத்திற்காக அனைத்தையும் துறக்க தயாராக இருந்த, எல்லாத்தையும் தியாகம் செய்த சஹாபாக்களும் இருந்தார்கள். அதே நேரத்தில் சஹாபாக்களின் அணியில் இத்தகைய இருமுனை விசுவாசிகளும் இருந்தார்கள். அதே நேரத்தில் ஹாமினை வந்து எந்த இடத்துல சையத் குத்துபோட டிஃபர் ஆகிறாருன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய கேலிஃபேட், உதாரணத்திற்கு நபிகளார் இறந்த பிறகு அனைவரையும் விட அலி தான் தகுதி படைத்தவர், அலியை தான் ரசூலுல்லாஹ் அப்பாயிண்ட் செய்தாங்க. அப்போ இந்த வேறுபாடு இருக்குல்ல. இப்போ சையத் குத்துப் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஹாமினை அதை ஏற்றுக்கொள்ளலை. ஸோ இந்த வேறுபாடு வந்து இஹ்வானுல் முஸ்லிமூன் அங்கத்தினர்களை ஷியாக்களை படிப்பதை விட்டும் தடுக்கவில்லை. ஈரான் இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த முக்கிய ஷியாக்கள் இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்தினரின் நூல்களை படிப்பதை விட்டும் தடுக்கவில்லை. அவர்களையும் தடுக்கலை, இவர்களையும் தடுக்கலை. அப்போ இந்த கருத்து வேறுபாடுக்கு தான் வேட்டேஜ் இருக்கா? முக்கியமான இஷ்யூஸ்ன்னு வரும்போது இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஏதாவது வேட்டேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த வேட்டேஜுமே இல்லை. அவங்க சரின்னு சொல்கிறதுக்கு அவங்க சில ஜஸ்டிஃபிகேஷன் முன் வைக்கிறாங்க, இன்டர்பிரிட்டேஷன் முன் வைக்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு சரின்னு சொல்கிறதுக்கு நம்ம சில ஜஸ்டிஃபிகேஷன், இன்டர்பிரிட்டேஷனை முன் வைக்கிறோம். அது எண்ட் ஆஃப் தி டே டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியனாக கீழே போய் மேலே என்ன வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை அக்கீதா சம்மந்தப்பட்ட விஷயம்தான் வந்து நிற்கிது. அதில் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இன்னொன்று, இப்போ இந்த ஷியா சுன்னின்னு வரும்போது ஹாமினையும் சரி, ஈரான் தலைமைத்துவமும் சரி, சுன்னி முஸ்லீம்களை வந்து சுன்னி முஸ்லீம்களாக பார்க்கும் அதே நேரத்தில் முஸ்லீம்களாகவும் பார்க்குது. இப்போ இவர்கள் சுன்னி அப்படிங்கிறத எந்த இடத்துல பார்க்குறாங்கன்னா, குரூஷியலான இஷ்யூஸ் நான் சொன்ன மாதிரி தலைமைத்துவம், அன்னை ஆயிஷா அவர்களுடைய ஸ்டேட்டஸு, அன்னை ஆயிஷா வந்து உம்முல் முஃமினீன் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளாத ஷியாக்கள், சில டீவியன்ட் ஷியாக்களும் இருக்கிறாங்க. நான் மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிற விஷயம் என்னன்னா, நம்ம அந்த டீவியன்ட் ஷியாக்களை பற்றி பேசலை. உள்ளபடியே அன்னை ஆயிஷாவை நபிகளாரனுடைய மனைவிமார்களுள் ஒரு மனைவிமார் என்றும், அன்னை ஆயிஷா மீது அவதூறு பரப்புவதும் சாபமிடுவதும் நபிகளார் மீதே அவதூறு பரப்புவதற்கு சமம், சாபமிடுவதற்கு சமம் என்றும் ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கிறாங்கல்ல முக்கியமான ஷியாக்களினுடைய மர்ஜாக்கள், அறிஞர்கள். அந்த நிலைப்பாடை தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன்.
சரிங்களா? ஸோ அப்போ ஷியாக்கள் வந்து இப்போ ஹாமினே அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஈரான் தலைமைத்துவம் வந்து பலஸ்தீன முஸ்லீம்களை வந்து முஸ்லீம்களாக தான் பார்க்குது. அவர்கள் என்னதான் சுன்னிகளாக இருந்தாலும். இப்போ உதாரணத்திற்கு அபு தாலிப் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை வந்து அஹ்லு சுன்னாவல் ஜமாவுனுடைய நிலைப்பாட்டின்படி அவர் வந்து காஃபிர். இப்போ இறை மறுப்பாளராக இறக்குறாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது அஹ்லு சுன்னாவல் ஜமாவுனுடைய நிலைப்பாடு. ஆனால் ஷியா நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், அவர் முஸ்லீமாக தான் மரணிக்கிறாரு, அவர் நரகத்துக்கு போக மாட்டார், அவர் உன்னதமானவர்களில் ஒரு உன்னதமானவர் என்பது ஷியாவுனுடைய பிலீஃப். அதற்கு சில ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இது சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. இப்போ ஷியாக்கள் வந்து ஒருவரை மூமின் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அஹ்லு சுன்னாவுல் ஜமா காஃபிர்னு சொல்லுது. அதுவும் ஷியாக்கள் அமீருல் மூமினின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இமாம் அலியினுடைய தந்தையை அஹ்லு சுன்னா காஃபிர்னு சொல்லுது. இங்கே பாருங்க, காஃபிர்னு சொல்லிட்டாங்க அஹ்லு சுன்னாவுல் ஜமா. ஆகவே இது மிகப்பெரிய அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயம், இது சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம், இது வந்து வழிகேடு, ஏன்னா இது ஈமானையும் குஃபரையும் பிரித்தெறியக்கூடிய விஷயம்லாம் அவங்க சொல்லலை. மெயின் ஸ்ட்ரீம் ஷியாயிசம் என்ன சொல்லுதுன்னா, இது அஹ்லு சுன்னாவுனுடைய நிலைப்பாடு. இந்த காரணத்திற்காக நாம் மூமின் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவரை அவர்கள் காஃபிர் என்று சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று ஆகிவிடாது. ஆதலால் பலஸ்தீனில் இருப்பவர்களும் நம்முடைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் தான் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடு. இதில் வழிகேடர்கள், எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய ஹார்ட்லைனர்ஸு, அவங்கள பற்றிலாம் நம்ம பேசலை. அவங்களும் ஷியாக்கள் இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி ஓப்பன் மைண்டடாக இருக்கக்கூடிய ஷியாக்களை பேசிகிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி தான் எந்த சஹாபாக்கள், எந்த சஹாபி பர்சனாலிட்டிஸை அஹ்லு சுன்னாவல் ஜமா புனிதம் என்று கருதுகிறதோ, புனிதம்னு சொன்னால் ஒரு எல்லையை தாண்டி இவர்கள் மீது விமர்சனங்களோ குற்றங்குறைகளோ வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு புனிதப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அந்த சஹாபா பர்சனாலிட்டிஸில் சிலரை இவர்கள் வரலாற்றில் நடந்த சில நிகழ்வுகளின் காரணமாக விமர்சிக்கிறார்கள். அப்போ இந்த விமர்சனங்களின் காரணமாக இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள், இது அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயம், இது ஈமானையும் குஃபரையும் பிரித்தெறியக்கூடிய விஷயம், இது வந்து அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் அப்படின்லாம் நம்ம இதை அக்கீதாவோடு பார்க்க முடியாது, அக்கீதாவோடு பிணைத்து பார்க்க முடியாது. இது டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். இதில் நான் முரண்படுறேன். நான் அதே நேரத்தில் சஹாபாக்களை வந்து வரம்பு மீறி திட்டுபவர்கள், ஏசுபவர்கள் டீவியன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அதை நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கிறேன். ஆனால் கருத்து முரண்பாடு அப்படிங்கும்போது அது அந்த காலகட்டத்திலேருந்து இருந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? இன்ஃபேக்ட் ஷியா இமாம்களே அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் நபிகளார் இறந்ததன் பிற்பாடு தலைமைத்துவத்தை ஏற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம வழிகேடுன்னு சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் அல் பாக்கர், இமாம் ஜெயிது, இமாம் ஜெயினுல் ஆப்தீனுடைய மகன் இமாம் ஜெயித் எல்லாமே தான் சொல்கிறாங்க. ஆனால் இமாம் ஜெயித் சொல்கிறது நம்ம வீடியோவிலே பேசியிருப்போம். நபிகளார் இறந்ததன் பிற்பாடு அஹ்லுல் பைத்தினராகிய நாங்கள் தான் பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் வெகுஜன அபிப்பிராயம் மேலோங்கியது. ஆனால் இது ஈமானையும் குஃபரையும் பிரித்தெறியக்கூடிய விஷயம் இல்லைன்னு தெளிவாக ஒரு கோடை வரைகிறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். அப்போ இந்த ஈமானையும் குஃபரையும் சொர்க்க நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அல்லாத மற்ற கருத்து வேறுபாடுகள் இருப்பது வரை அவர்களும் என்னை பொறுத்தவரை முஸ்லீம்கள் தான். இந்த ஷியா சுன்னி ஃபேக்டரை நான் வந்து உள்ளே கொண்டுட்டு வரல. புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் உண்டு. உதாரணத்திற்கு நம்ம சொல்லிட்டு போகிறதா இருந்தால், இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவர்கள் வந்து இஸ்திகாசா, தவசுல் விஷயத்துலலாம் அஹ்லு சுன்னாவை விட ரொம்ப கராராக இருக்கிறாங்க. இறைவனுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது, இறைவனுக்கு அதாவது எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும், உதாரணத்திற்கு இமாம் ஹுசைன், நம்ம நினைக்கிறோம் இமாம் ஹுசைனுடைய ஷ்ரைனில் தர்கா அந்த டாம்பில் போய் அவங்க வந்து ரொம்ப டீவியண்ட்டாக நடக்கிறாங்க. ஆனால் மயநீரோட்ட ஷியாயிசம் வந்து இதில் தெளிவாக இருக்குது. அதாவது சுதந்திரமாக எந்த ஒரு நபருக்கு, அது எவ்வளோ பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி, அவருக்கு இறைத்தன்மை இருப்பது போல் அல்லது இறைவனுடைய ஆற்றல் அவருக்கும் இருப்பது போல் எவன் ஒருவன் கருதினானோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான், அது ஷிர்க்குங்க அப்படிங்கிறதுல அவங்களே தெளிவாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வசீலா தவசுல், அந்த வசீலால வந்து இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அப்போ இது கருத்து வேறுபாடு, அது சுன்னத் ஜமாத்துக்குள்ளாலே இருக்குது. இந்த இஸ்திகாசா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தவசுல்லையும் கருத்து வேறுபாடு இருக்குது, இஸ்திகாசாலையும் கருத்து வேறுபாடு இருக்குது, சுன்ன ஜமாத்துக்குள்ளாலே இருக்குது. அப்போ ஷியாயிசத்து கூட இருக்காதா? ஆனால் எது இணை வைப்பு, எது இறை ஏகத்துவத்தின் அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறதுல ஷியாக்கள்லாம் நான் சொல்கிறேன் 1 செகண்ட், மைய நீரோட்ட ஷியாக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இன்னும்
இந்த கலீஃபாக்களினுடைய லெஜிட்டிமசி என்றெல்லாம் வரும்பொழுது ஜெய்தி ஷியாக்கள் அஹ்லு சுன்னாவுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அபூபக்கர் உமர் அவர்களை பற்றி நல்ல விதமாகவே பேசுகிறார்கள். சரிங்களா, அன்லைக் ஹார்ட் கோர் ஷியாஸ். ஸோ அதனால் என்னுடைய பார்வையில் பல விவகாரங்களை நம்ம வந்து அலசி ஆராய்ந்து நோண்டி திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஷியா சுன்னி வேறுபாடு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அர்த்தத்தை, எந்த அர்த்தத்தையும் கொடுக்கறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் அது எந்த அர்த்தத்தையும் கொடுக்கறது இல்லை. சரிங்களா, நாளிறுதியில் நேர்வழி ரெண்டு தரப்புலையும் இருக்குது, வழிகேடு ரெண்டு தரப்புலையும் இருக்குது. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களும் இன்ஃபர்மேஷனும் தகவல்களும் ஷியா புத்தகங்கள், அறிஞர்களுடைய புத்தகங்கள் இருக்குது. நாம் முரண்படுற விஷயங்களும் ஷியா அறிஞர்களுடைய புத்தகங்கள் இருக்குது. நாம் அதே நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அஹ்லு சுன்னாவுல் ஜமா அறிஞர்களுடைய புத்தகங்கள்லாம் இருக்குது, ஷியா அறிஞர்களுடைய புத்தகங்கள்லாம் இருக்குது. அப்போ எது நமக்கு தடையாக இருக்குன்னா இந்த ரெண்டு வார்த்தை தான், ஒன்று சுன்னி, இன்னொன்று ஷியா. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெருசாக எந்த வேல்யூவையும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம முதல் தலைமுறையை நோக்கி மீள்றோம். புரியுதுங்களா? அதற்கு பின்னாடி உள்ள பனு உமையா ஆட்சி காலத்திலிருந்து நம்ம வரலாற்றை பார்க்கல, நம்ம ரசூலா காலகட்டத்திலிருந்து வரலாற்றை பார்க்கும்போது இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் என்னை இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய புரிதலில் கொள்கை சார்ந்து அவர்களும் முஸ்லீம்கள், நானும் முஸ்லீம்கள், அவ்வளோதான். ஆனால் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ஒரு அதாவது சில முக்கியமான விவகாரங்களில், முடிவெடுக்கக்கூடிய விவகாரங்களில் நம்ம தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கருத்து முரண்படுறோம் ஷியாக்களோட. அப்படிதான் நான் பார்க்குறேன்.